ஸ்ரீ குருப்யோ நமः. வேதசார சிவஸ்தோத்திரம். வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சிவபெருமானோட மகிமைகள், லீலைகள், வர்ணனைகள் எல்லாத்தையும் சாரமா எடுத்து நம்மளுக்கு வேதசார சிவஸ்தோத்திரம் அப்படின்னு ரொம்ப அழகா ஆதிசங்கரர் அருளி செய்திருக்கிறார். அந்த வேதசார சிவஸ்தோத்திரத்தை இப்போ கத்துக்கலாம். पशूनां पतिं पापनाशं परेशं गजेन्द्रस्य कृत्तिं वसानं वरेण्यम् जटाजूटमध्ये स्फुरद्गाङ्गवारिं महादेवमेकं स्मरामि स्मरारिम् महेशं सुरेशं सुरारातिनाशं विभुं विश्वनाथं विभूत्यङ्गभूषम् विरूपाक्षमिन्द्वर्कवह्नित्रिनेत्रं सदानन्दमीडे प्रभुं पञ्चवक्त्रम् गिरीशं गणेशं गले नीलवर्णं गवेन्द्राधिरूढं गुणातीतरूपम् भवं भास्वरं भस्मनाभूषिताङ्गं भवानीकलत्रं भजे पञ्चवक्त्रम् शिवाकान्तशम्भो शशाङ्काधमौले महेशानशूलिन् जटाजूटधारिन् त्वमेको जगद्व्यापको विश्वरूपः प्रसीद प्रसीद प्रभो पूर्णरूप परात्मानम् एकं जगद्बीजमाद्यं निरीहं निराकारमोङ्कारवेद्यम् यतो जायते पाल्यते येन विश्वं तमीशं भजे लीयते यत्र विश्वम् न भूमिर्न चापो न वह्निर्न वायुर्न चाकाशमास्तेन तन्द्रा न निद्रा न चोष्णं न शीतं न देशो न वेषो न यस्यास्ति मूर्तिस्त्रिमूर्तिं तमीडे अजं शाश्वतं कारणं कारणानां शिवं केवलं भासकं भासकानाम् तुरीयं तमः पारमाद्यन्तहीनं प्रपद्ये परं पावनं द्वैतहीनम् नमस्ते नमस्ते विभो विश्वमूर्ते नमस्ते नमस्ते चिदानन्दमूर्ते नमस्ते नमस्ते तपोयोगगम्य नमस्ते नमस्ते श्रुतिज्ञानगम्य प्रभो शूलपाणे विभो विश्वनाथ महादेव शम्भो महेश त्रिनेत्र शिवाकान्त शान्त स्मरारे पुरारे त्वदन्यो वरेण्यो न मान्यो न गण्यः शम्भो महेश करुणामय शूलपाणे गौरीपते पशुपते पशुपाशनाशिन् काशीपते करुणया जगदेतदेकः त्वं हंसि पासि विदधासि महेश्वरोऽसि त्वत्तो जगद्भवति देव भवस्मरारे त्वय्येव तिष्ठति जगन्मृडविश्वनाथ त्वय्येव गच्छति लयं जगदेतदीश लिङ्गात्मके हर चराचर विश्वरूपिन् முதல் ஸ்லோகம். பசூனாம் பதிம் பாப நாசம் பரேஷம்
கஜேந்திரஸ்ய கிருத்திம் கஜ இந்திர வசானம் வரேண்யம் ஜட்டா ஜூட்ட மத்தியே ஸ்புரத் காங்க வாரிம் மகாதேவம் ஏக்கம் ஸ்மராமி ஸ்மர அரிம். பசுக்கள் அப்படின்னா எல்லா ஜீவராசிகள். அந்த ஜீவராசிகள் அனைத்துக்கும் தலைவராக இருப்பவரும் பாபங்கள் அனைத்தையும் ஒழிப்பவரும் பரமேஸ்வரரும் சிறந்த ஒரு யானையோட தோல அணிந்து கொண்டிருப்பவரும் அனைவராலும் சேவிக்கத்தக்கவரும் ஜட்டாமுடியோட இடையில விளங்குற கங்கை நீரை உடையவரும் தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருப்பவரும் ஒப்புயர்வே இல்லாத ஒருவருமான மன்மதனை வென்ற அந்த சிவபெருமானை நான் தியானிக்கிறேன். இரண்டாவது ஸ்லோகம். மகேஷம் சுரேஷம் சுர அராதி நாசம் விபும் விஸ்வநாதம் விபூதி அங்க பூஷம் விரூப அக்ஷம் இந்து அர்க்க வன்ஹி த்ரிநேத்ரம் சதா ஆனந்தம் ஈடே பிரபும் பஞ்ச வக்திரம். மகேஷம் அதாவது பிரம்மா முதலானவர்களுக்கும் இவர்தான் ஈஸ்வரன், அதனால மகேஷம். சுரேஷம் சுரர்கள் அனைவருக்கும் ஈஸ்வரன். சுரர்களோட அராத்தி சத்ருக்களான தானவர்கள் அசுரர்களை அழித்தவரும் எங்கும் நிறைந்து இருப்பவரும் இந்த விஸ்வத்துக்கே நாதனாக இருப்பவரும் பஸ்மத்தை உடம்பில் அணிந்து கொண்டு உள்ளவரும் விரூபமான அதாவது இயற்கைக்கு ஒரு முரண்பாடான 3 கண்கள் உடையவரும். அந்த 3 கண்கள் எது அப்படின்னு சொன்னா இந்து அர்க்க வன்ஹி சந்திரன் சூரியன் அக்னி. ஆனந்த வடிவானவரும் 5 முகம் உடையவரும் ஆன பிரபுவான அந்த பரமசிவனை நான் துதிக்கிறேன். மூன்றாவது ஸ்லோகம். கிரீஷம் கணேசம் கலே நீல வர்ணம் கவ இந்திர அதிரூடம் குண அதீத ரூபம் பவம் பாஸ்வரம் பஸ்மனா பூஷித அங்கம் பவானி கலத்ரம் பஜே பஞ்ச வக்திரம். கிரீஷம் கைலாயமலை, அந்த கிரிகளுக்கெல்லாம் ஒப்பற்று விளங்குற அந்த கைலாயமலையின் தலைவரும் அனைத்து பிரமத கணங்களையும் அடக்கி ஆள்பவரும் கழுத்துல நீல நிறம் உடையவரும் ரொம்ப மிகச்சிறந்த காளையினை வாகனமாக உடையவரும் அதன் மேல் ஏறிக்கொண்டவரும் முக்குணங்களையும் கடந்த ஒரு ரூபம் உடையவரும் இந்த உலகத்திற்கே காரணம் ஆனவரும் ஒளி மிக்கவரும் விபூதியால அலங்கரிக்கப்பட்ட ஒரு உடம்பை உடையவரும் பார்வதி தேவியோட பதியும் ஆன 5 முகமுடைய பரமசிவனை நான் பஜிக்கின்றேன். நான்காவது ஸ்லோகம். சிவா காந்த சம்போ சச அங்க அர்த்தமௌலே. சசாங்கங்கிறது சந்திரனை குறிக்கிறது. மகேஷான சூலின் ஜட்டா ஜூட்ட தாரின் துவம் ஏகஹ ஜகத் வியாபகஹ விஸ்வரூபஹ பிரசீத பிரசீத பிரபோ பூர்ண ரூப. மங்களமான பார்வதி தேவியோட பிரியமானவரும் சம்போ நன்மைகள் அனைத்தையும் செய்பவரும் பிறைச்சந்திரன தலையில அலங்காரமாக அணிந்து கொண்டு இருப்பவரும் ரொம்ப ஒரு மகிமை வாய்ந்த ஈசனும் சூலத்தை கையில வச்சுருக்கிறவரும் தலையில ஜடாமுடி தரித்து இருப்பவரும் நீர் ஒருவரே இந்த ஜகத்தில் வியாபித்து இருக்கிறீர். விஸ்வரூபம் உடையவரே, பூர்ண ரூபமானவரே, பிரபுவே, எனக்கு தயை கூர்ந்து அருள் செய்யுங்கள். ஐந்தாவது ஸ்லோகம். பர ஆத்மானம் ஏகம் ஜகத் பீஜம் ஆத்யம் நிர் ஈகம் நிர் ஆகாரம் ஓம்கார வேத்யம் யதஹ ஜாயதே பால்யதே ஏன விஸ்வம் தம் ஈஷம் பஜே லீயத்தே யத்ர விஸ்வம். பரமாத்மாவா இருக்கிற ஒன்றே ஒன்றானவரும் ஜெகத் பீஜம் இந்த உலகத்துக்கே பீஜமானவரும் முதன்மை ஆனவரும் எந்த விதமான ஒரு ஆசையும் அற்றவரும் உருவமே இல்லாதவரும் ஓம் அப்படிங்கிற அக்ஷரத்தினால அறியப்பட வேண்டியவரும் யதஹ ஜாயத்தே எங்கிருந்து இந்த உலகம் உண்டாரதோ பால்யத்தே ஏன எவரால் இந்த உலகம்
காப்பாற்றப்படுகின்றதோ, யத்ர விஸ்வம் லீயத்தே, எவரிடத்தில் இந்த உலகம் எல்லாம் லயம் அடைகின்றதோ அந்த பரமேஸ்வரனை நான் பஜிக்கின்றேன். ஆறாவது ஸ்லோகம். ந பூமிஹி ந ச ஆபஹ ந வன்ஹிஹி ந வாயுஹு ந ச ஆகாசம் ஆஸ்தே ந தந்திரா ந நித்ரா ந ச உஷ்ணம் ந சீதம் ந தேசஹ ந வேஷஹ ந யஸ்ய அஸ்தி மூர்த்திஹி த்ரிமூர்த்திம் தம் ஈடே. எந்த ஒரு சிவபெருமான் ந பூமிஹி பூமியா இல்லையோ, ஆபகன ஜலம் ஜலமாகவும் இல்லையோ, அக்னியாகவும் இல்லையோ, காற்றாக இல்லையோ, ஆகாசமாவும் இல்லையோ, தந்திராங்கிறது சோம்பல், நித்ராங்கிறது தூக்கம். சோம்பலாவும் இல்ல, தூக்கமாவும் இல்ல, உஷ்ணமாவும் இல்ல, குளுமையாவும் இல்ல. எந்த ஒரு சிவனாருக்கு இருப்பிடமும் இல்ல. தேசக ந வேஷக, எந்த விதமான வேஷமும் இல்ல. யாருக்கு உருவமே இல்லையோ, ஆனாலும் பிரம்ம விஷ்ணு ருத்ர வடிவமான அந்த பரமேஸ்வரனை நான் பஜிக்கின்றேன். த்ரிமூர்த்திம் தம் ஈடே. ஏழாவது ஸ்லோகம். அஜம் அஜம் சாஸ்வதம் காரணம் காரணானாம் சிவம் கேவலம் பாசகம் பாசகானாம் துரியம் தமஹ பாரம் ஆதி அந்த ஹீனம் பிரபத்யே பரம் பாவனம் துவைத்த ஹீனம். பிறப்பே அற்றவரும் எப்பொழுதும் இருப்பவரும் காரணம் அப்படிங்கிற அனைத்துக்கும் காரணமாக இருப்பவரும் மங்கள வடிவானவரும் ஒரு ஒப்புயர்வு சொல்ல முடியாம தனித்து இருப்பவரும் பாசகம் பாசகானாம் சூரியன் அக்னி சந்திரன் எல்லாவற்றையும் ஒளிரச் செய்பவரும் மூன்று மூர்த்திகளையும் கடந்த நான்காவதானவரும் தமகங்கிறது அந்தகாரம் அகங்காரம் அப்படிங்கிற இருட்டுக்கு அப்பாற்பட்டவரும் ஆதி அந்தம் இல்லாதவரும் பரம் பாவனம் ரொம்ப பரமமான சுத்தி செய்பவரும் துவைத்தம் அற்றவருமான மங்கள வடிவமான அந்த சிவபெருமான நான் வணங்குறேன். எட்டாவது ஸ்லோகம். நமஹதே நமஹதே விபோ விஸ்வமூர்த்தே நமஹதே நமஹதே சித் ஆனந்த மூர்த்தே நமஹதே நமஹதே தபோ யோக கம்ய நமஹதே நமஹதே ஸ்ருதி ஞான கம்ய. எங்கும் நிறைந்தவரும் விஸ்வமூர்த்தே எல்லாமா உருவெடுத்து இருப்பவருமான அந்த சிவபெருமானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், உனக்கு நமஸ்காரங்கள், உனக்கு நமஸ்காரங்கள் அப்படி சொல்றார். சிதானந்த மூர்த்தே ஞான ஆனந்த வடிவமானவரே உமக்கு நமஸ்காரங்கள் நமஸ்காரங்கள். தபோ யோக கம்ய தவத்தினாலும் யோகத்தினாலும் அடையக்கூடியவரே உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். வேதத்தினாலும் ஞானத்தினாலும் அறிய தகுந்தவரே உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஒன்பதாவது ஸ்லோகம். பிரபோ शूल पाणे विभो विश्वनाथ महादेव शंभो महेश त्रिनेत्र शिवाकांत शांत स्मर अरे पुर अरे त्वत् अन्यः वरेण्यः न मान्यः न गण्यः. हे नाता शूलத்தை கையில ஏந்தி கொண்டிருப்பவரே, விபோ எங்கும் நிறைந்து இருப்பவரே, இந்த விஸ்வத்துக்கே நாதனாக இருப்பவரே, மகாதேவனே, ஹே சம்போ சம்போனா மங்களம் அனைத்தையும் அருள்பவரே, மகேஷ மகேஷனே முக்கண்களை உடையவரே, பார்வதியின் காந்தனே சாந்தவடிவானவரே, மன்மதனை எரித்தவரே, திரிபுரர்களை வென்றவரே, त्वत् अन्यः वरेण्यः न मान्यः न गण्यः. உன்னை தவிர வேற ஒருத்தரை போற்ற தகுந்தவராவோ சிறந்தவராகவோ எங்களால எண்ண முடியாது. பத்தாவது ஸ்லோகம். சம்போ மகேஷ கருணாமய शूलपाणे गौरीपते पशुपते पशुपाशनाशिन् काशीपते करुणया जगत् एतत् एकः त्वं हंसि पासि विदधासि महेश्वरः असि. हे शंभो, हे महेशने, हे கருணாமயனே, சூலத்தை கையில் ஏந்தி கொண்டிருப்பவரே, கௌரியினுடைய பத்தியே,
அனைத்து ஜீவராசிகளுக்கும் தலைவரே, இந்த ஜீவராசிகளோட பாசங்கள் அனைத்தையும் அறுத்து எரிபவரே, காஷியின் நாயக்கரே, இந்த உலகத்துல இந்த ஜகத் ஏதத் ஏகஹத்வம், நீ ஒருவர் மட்டுமே ஹம்சி பாசி விததாசி, அழிக்கிறீர், காப்பாற்றுகிறீர், மேலும் படைக்கின்றீர். அதனால நீங்க தான் எல்லாத்துக்கும் மேலான மகேஸ்வரனா இருக்கீள். 11வது ஸ்லோகம். த்வத்தஹ ஜகத் பவதி தேவ பவ ஸ்மர அரே த்வயி ஏவ திஷ்டதி ஜகத் மிருட விஸ்வநாத த்வயி ஏவ கச்சதி லயம் ஜகத் ஏதத் ஈஷ லிங்க ஆத்மகே ஹர சர அச்சர விஸ்வ ரூபின். த்வத்தஹ ஜகத் பவதி, உன்னிலிருந்து தான் இந்த ஜகத் உண்டாறது. தேவ, ஹே தேவனே, பவனே, மன்மதனை அழித்தவரே, உன்னிடத்தில்தான் இந்த உலகம் நிலைத்து இருக்கின்றது. ஜெகன் மிருட விஸ்வநாத, விஸ்வநாதனே, லிங்க ஆத்மகே, ஹர சராச்சர விஸ்வரூபின், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அசையும் மற்றும் அசையா வடிவங்கள் அனைத்தாகவும் விளங்குபவரே, லிங்க வடிவமான உன்னிடத்திலேயே இந்த உலகம் லயத்தினை அடைகிறது. ஓம் நம சிவாய.